வாக்கிங் மாதிரி வந்துட்டு ஒரு வடை சாப்பிடுவாங்க. ஒரு வடையை சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. மருமக இன்னைக்கு இப்படி பண்ணுச்சு, இப்படி சண்டை, எங்கள் வீட்டில் இது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா பேசிகிட்டே போவாங்க. கொஞ்ச நாள் அவங்க வரவே இல்லை. ஒரு நாள் போஸ்டரில் பார்த்தேன். போஸ்டரில் வந்து இறந்த போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அதில் வந்து என் வயசு இருக்கும், என்னைய மாதிரியாவும் இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட, இங்கே பாருங்கள் என் வயசு தான் இருக்கும், ஆனால் வந்து இறந்து போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி, என்னைய மாதிரி வேறு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு காட்டினேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர், ஏய் வேலையை பாருல அப்படின்ட்டு போயிட்டார். அப்புறம் ஒரு நாள் அந்த பாட்டி வந்தாங்க. வந்தவுடனே நான் கேட்டேன், என்னாச்சு பாட்டி, உடம்பு முடியலையா, ஏன் இவ்வளோ நாள் வரல அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்படியே அழுதாங்க. எதுக்காக பாட்டி அழுகுறீங்க, மருமக அடிச்சு போட்டுச்சா, எதுவும் சத்தம் போட்டுச்சான்னு. எதுக்குப்பா, மருமக இருந்தால் தானேப்பா நீ சத்தம் போட, அவள் இறந்து 1 மாதம் ஆச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டினாங்க. அந்த ஃபோட்டோவும் அன்றைக்கி போஸ்டரில் பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ ஒரே ஃபோட்டோங்க. அதோட வருத்தப்பட்டாங்க, என் மருமக இருக்கிறப்ப சண்டை பிடிக்கிறப்பயாவது கூட சந்தோஷமாக எப்படியோ வீடு நல்லா கலகலன்னு இருந்துச்சு, ஆனால் இல்லாதப்ப எப்படியோ இருக்குன்னு. நம்ம வாழ்கிற நாள் எவ்வளோ நாள்னு தெரியாதுங்க. இருக்கிற வரைக்கும் மாமியாவோ அம்மாவோ சந்தோஷமாக வச்சுக்குவோம்.